வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம ஐடிபிஐ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் 50 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இது வரைக்கும் 2 பேப்பர் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு புதுவிதமான பேப்பரை நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? வெக்காபுலரி பேஸ்டு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வெக்காபுலரி பேஸ்டு கொஸ்டினுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வெக்காப்ஸ் படிங்க. சரிங்களா? படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். தயவு செஞ்சு வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ பார்ப்போம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. 50 கொஸ்டின்ஸ்ல ஃபில்லர்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போனா ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபில்லர்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம ஃபில்லர்ஸ்க்கு போயிடலாம். இங்க பாத்தீங்கன்னா டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? டபுள் ஃபில்லர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 10 கொஸ்டின். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கப்பா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே, க்ளோஸ் டெஸ்ட், குட்டி க்ளோஸ் டெஸ்ட் தான். அப்ப தயவு செஞ்சு இதையும் நம்ம வந்து ஆர்டரா பண்ணிடலாம். ஃபில்லர்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம போயிடலாம். சின்ன க்ளோஸ் டெஸ்ட். இதை பேஸ் பண்ண எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இதை பேஸ் பண்ணி 10 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். 10 கொஸ்டின்ஸ்ன்றதுனால அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்குவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்னப்பா? இது ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். சென்டென்ஸ் வந்துட்டு ஷஃபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆர்டரை நம்ம கண்டுபிடிச்சு எது ஃபர்ஸ்ட் வரணும், எது செகண்ட் வரணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகே, அது எத்தனை கொஸ்டின்? 5 கொஸ்டின். அடுத்தது எரர் ஸ்பாட்டிங், நோ எரர் 5. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 2 3 4 5. ஓகே, 5 கொஸ்டின்ஸ் எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. அப்ப ஆர்டர் இதுவே போலான்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்ல. ஆர்டர் ஓகே. சரிங்களா? ஃபில்லர்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா குட்டி க்ளாஸ் டெஸ்ட். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ஆர்டர் தான் வருது. ஓகே, இது என்னப்பா? இதுதான் நம்மளுக்கு தலைவலி. அப்படிதானே? இதுவும் ரொம்ப குட்டி பேசேஜ் தான் கேட்டிருக்காங்க போல இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதை லாஸ்டா டீல் பண்ணிக்கலாம். எத்தனாவது கொஸ்டின் இருக்கு? 80. அப்போ 10 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஓகே, 1 2 3 4 5. ஓகே, 6 15 கொஸ்டின். 15 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்டு கேட்டிருக்காங்க. ஓகே, 15 கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, அது லாஸ்டா பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் ஆர் ஆப்போசிட் இன் மீனிங். ஓகே, vocabulary. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா vocabulary 15 கொஸ்டின்ஸ்ல, சாரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 15 கொஸ்டின்ஸ்ல vocabulary பேஸ் பண்ணி நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்தது தனியாவே வெக்காப்ஸ் கேட்டிருக்காங்க 5 கொஸ்டின்ஸ். சரிங்களா? 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பயப்படாதீங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு நோட் போட்டு போறீங்க. என்ன சொல்றேன் அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிப்பீட்டடா ஒரு வேர்ட் வந்து நம்ம படிக்க படிக்க அது மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். டிஃபால்ட்டா எக்ஸாம்ல வரும்போது அது இதுதானே அப்படின்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். நீங்க ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே, நியூ வேர்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி வரிஸ் தேவையில்ல. ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணா மட்டும் போதும். நீங்க என் கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். ஓகே, ஸோ vocabulary எவ்வளவு கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5. ஓகே, 5 கொஸ்டின்ஸ் vocabulary. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர்டர் வைஸா தான் போக போறோம். ஆர்டர் வைஸ், ஏன்னா வந்து கொஸ்டின்ஸும் அங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னே ஒன்னு அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் லாஸ்டா வந்து பண்ணலாம். vocabulary முடிச்சுட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நம்ம போயிடலாம். இதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்ப்போம். டபுள் ஃபில்லர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Private tuition is in dash because schools do not pay much dash to weak students. இங்க டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. டபுள் ஃபில்லர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தான், டிஃப்ரெண்ட் பேர் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன் கேஸ் எனக்கு இங்க செட் ஆகுற வார்த்தை என்னன்னு தெரியலனா நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இங்க என்ன செட் ஆகுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க செட் ஆச்சுனாவே டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் வேர்டும் வந்துட்டு செட் ஆகும். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் வேர்ட். சேம் வேர்டா இருந்தா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அந்த சேம் வேர்டை மட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, பிரைவேட் டியூஷன் இஸ் இன் டேஷ். ஒர்க் அப்படின்னா என்னன்னு தெரியாது, ட்ரெண்ட் வருமா என்னன்னு தெரியாது, கன்சிடரேஷன் வருமா, அக்ரிமெண்ட் வருமா என்னன்னு தெரியாது. சரிங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், பிகாஸ் ஸ்கூல்ஸ் டு நாட் பே மச் to weak students. schools வந்துட்டு do not pay much. actually இதுல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் டியூஷன்ஸ் வழக்கமா நம்ம வந்து டியூஷன்ஸ் வச்சுக்கோம். பிரைவேட் டியூஷன்ஸ் என்னதான் ஸ்கூல்ல வந்து படிச்சாலும் டியூஷன் நம்ம வச்சுக்கோம். அது நம்மளுடைய வழக்கம். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களை தான் வந்து மேலும் உயர்த்தி விடுவாங்க. அதாவது பிரைஸ் பண்ணி விடுறது. நல்லா படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான்ட்டு கம்பேரிசன் எங்க பார்க்க கூடாதோ அது எல்லாம் வந்துட்டு நடக்கும் ஒரு சில ஸ்கூல்ல. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பிரைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களே ஏத்தி விடுவாங்க, அவங்களே வந்து பெரிய ஆளா இவங்களே ஆக்கிடுவாங்க. பட் ஸ்கூல்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் வந்துட்டு சேம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப்பர் பாட்டமர் இது மாதிரிலாம் யாரையும் பார்க்க கூடாது. முக்கியமா வந்துட்டு டல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆவரேஜ் கொண்டு வந்தாவே அது பெரிய சக்சஸ் தான். ஒரு ஸ்கூலோட சக்சஸோ ஒரு டீச்சரோட சக்சஸோ டல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர்றது தான். அதுதான் வந்து செய்யணும். ஆனா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு நிறைய டல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்துட்டு என்ன சொல்லணும் நம்ம, because schools do not pay much attention. சரிங்களா? அப்ப much attention எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இது மேட்ச் ஆகுனா ஃபர்ஸ்டும் டிஃபால்ட்டா மேட்ச் ஆகணும். work அப்படின்னா என்ன மீனிங், VOGUE அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரைவேட் டியூஷன்ஸ் ஆர் இன் VO. சரிங்களா? இது பழக்கம் வழக்கம்னு சொல்றோம் இல்லையா, அது ஒர்க் அப்படின்றத மீனிங். சரிங்களா? அப்போ மச் அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஃபர்தரா எதுவும் போக தேவையில்லை. எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும்னா கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை வச்சு அனலைஸ் பண்ண டைம் போயிடும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட், என்விரான்மெண்ட் ஆஸ் an dash is already on the international agenda and the media must continue to take dash an informed look at it. Okay, environment as an agenda is already on the international agenda. adana agenda is already on the international agenda kadiyadu. Awareness, environment as an awareness is அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அவேர்னஸ்க்கு an awareness no not fit. இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு அவேர்னஸ்ன்றது வராது. என்விரான்மெண்ட் ஆஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் என்விரான்மெண்ட் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கா, அதை பத்தி பேசல. சரிங்களா? என்விரான்மெண்ட் ஆஸ் an இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எதுல, இன்டர்நேஷனல் அஜெண்டால ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இஷ்யூ எடுத்துக்கலாமா? சரி, இஷ்யூ இது எடுத்துக்கிட்டாவே எனக்கு போதும், டிஃபால்ட்டா அது மேட்ச் ஆகிடும். ஓகே, ஏன்னா வந்துட்டு சஸ்டைன்ட் இன்னொரு விதமா பார்க்கலாம் நம்ம. டு டேக் டேஷ் அண்ட் இன்ஃபார்ம்டு லுக் அட் இட்னு கொடுத்துருக்காங்க. டு டேக் டேஷ் அண்ட் இன்ஃபார்ம்டு, இங்க வந்துட்டு இன்ஃபார்ம்டு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இன்ஃபார்ம்டு லுக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி இங்க அண்ட் கனெக்ட் ஆயிருக்கும் போது இங்கேயும் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். ஒரு வேர்டு இங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குன்னா முன்னாடியும் டு டேக் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் இன்ஃபார்ம்டு லுக். இன்ஃபார்ம்டு லுக் ஆக்சுவலி பாஸ்ட் டென்ஸ் இது கிடையாது. இன்ஃபார்ம்டுன்றது அட்ஜெக்டிவா ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இன்ஃபார்ம்டு லுக் அட் அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? இங்க வந்துட்டு இன்ஃபார்ம்டு லுக் அட் அப்படின்னும் போது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஒரு நீண்ட கால பிரச்சனைய வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டு டேக், இங்க இடி தானே இருக்கு, அப்ப இங்கேயும் இடி
எஃபர்ட்லெஸ் கிடையாது, கம்ப்ளீட் கிடையாது, பெயின்லெஸ் கிடையாது, இங்க வந்து சஸ்டைன்டு. சரிங்களா? சஸ்டைன்றது தான் இடி. அப்ப செகண்ட் மட்டும் நம்ம பார்த்து ஃபிட் பண்ணாலும் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகுது. சரிங்களா? இங்க இடி ஃபார்ம் இருக்கு, அதனால இடி ஃபார்ம் பார்க்கும்போது சஸ்டைன்டு. ஓகே, சோ இங்க வந்துட்டு fourth ஆப்ஷன். அடுத்து, the judgment has high expectations dash the people regarding the benefits of the scheme. The judgment has initiated high expectations. The judgment has initiated high expectation. Judgment வந்துட்டு high expectation, ஒரு எதிர்பார்ப்ப ஒரு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்குதா எதுனா? No. Derived? No. Raised? சரி. The judgment has raised high expectations among the people. Okay. First தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கிடையே அப்படின்றப்போ among the people, அதனுடைய பேர் செட் எடுத்து பார்க்கும்போது raised வருது, அடுத்தது among. So the judgment has raised a high expectation among the people regarding the benefits of the scheme. Okay, அப்ப third option இங்க match ஆகுது. Next, environment still does not make news dash the story has political dash. Okay, environment still does not make newses. environmentனா வந்துட்டு என்னது? நம்மளுடைய சுத்து வட்டாரம். சரிங்களா? does not make news. எந்த ஒரு என்னது, ஒரு நம்ம நியூஸ் வேணும்னா என்னப்பா, பொலிட்டிக்கல் இஷ்யூ எதனா நடந்துச்சுன்னா தான் ஒரு நியூஸ், நம்மளுக்கு ஒரு நியூஸா வந்துட்டு அது வரும். அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொலிட்டிக்கல் இஷ்யூ எதனா இருந்துச்சுன்னா நம்ம சுத்து வட்டாரத்துக்கு ஆமா இப்படி நடந்துச்சாமே, அவன் இப்படி பண்ணிட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வரும். அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட் ஸ்டில் டு நாட் மேக் நியூஸ். எந்த நியூஸும் வந்துட்டு சுத்து வட்டாரத்துல இல்ல. எப்போ? அன்லெஸ் த ஸ்டோரி ஹேஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூ. இஷ்யூக்கு மீனிங் வந்துட்டு இங்க இல்ல. இஷ்யூக்கு பாத்தீங்கன்னா ராமிஃபிகேஷன் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ராமிஃபிகேஷன் ப்ளூரல் எஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இஷ்யூ பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் unless the story has political ramification. அப்போ second option. Okay, next, there is dash good or bad but thinking makes it என்ன? there is never good or bad. No, there is plenty. கொஞ்சம் good இல்லனா badன்னு சொல்றாங்களா? No, plentyனா வந்துட்டு அதிகமா, நிறைய, enoughனு அர்த்தம். சரிங்களா? அது கூட கிடையாது. enormous? No. Nothing. Okay, there is nothing good or bad but thinking makes it so. இது நல்லதா கெட்டதா அப்படின்றது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் யோசிக்க வைக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அதுல நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்க வைக்க தோணுது, யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு there is nothing good or bad, thinking makes it so. Okay, third option. The ragging saga over the issue, the ragging debate, okay, over the issue has dash the media as well as the politicians into wearing camps. இங்க பாருங்க, மீடியா அண்ட் பொலிட்டிஷியன் அவங்களுக்கு இடையே பிளவு ஏற்படுத்திருக்கு அப்படின்றப்போ டிவைடட் சொல்லாமா? அப்ப செகண்ட் ஆப்ஷன், த ராகிங் டிபேட் ஓவர் த இஷ்யூ ஹேஸ் divided the media as well as the politician into, divided into தான் வந்துட்டு ரெண்டுத்துக்கு இடையேன்றப்போ media as well as the politician into wearing camps. அடுத்தது, the flexibility of the distance learning system is helpful in designing or basically in designing. No, providing feasible, informative வராது,
ப்ரொவைடிங்கா இல்ல ஹெல்ப்ஃபுல்லா அப்படின்றத பார்த்துக்கலாம். The flexibility of the distance learning system is helpful in designing courses which are socially relevant and technically up to date. சோஷியலி ரிலவெண்டா இருக்கணும், டெக்னிக்கலா அப்டேட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளுக்கு ரிலவெண்ட் அதுவே மேட்ச் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்டே போயிடலாம். சரிங்களா? ஹெல்ப்ஃபுல். The flexibility of the distance learning system is helpful in designing courses which are socially relevant and technically up to date. First option. Okay. Next. It is in this episode the distance education. Episode ko education ko edana irka? No. This is in this capability. No. This is in this role of education, distance education. No. Direction, shapes, context. Okay. Context எடுத்துக்கோங்கப்பா. It is in this context the distance education assumes importance and relevance. So context அதுதான் வந்துட்டு அங்க பொருத்தமான வார்த்தை. எல்லாமே வந்துட்டு மேட்ச் ஆகுற மாதிரி தோணும், பட் இங்க எது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அதுதான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். Dash means of communication must be used to the message of gender equality. Okay. Subtle means of communication, sufficient means of communication, proper means of communication. எது வரும்னு தெரியல, செகண்ட் வச்சு நம்ம பார்ப்போம். கம்யூனிகேஷன் மெசேஜ் அப்ப என்ன வரும்? கிரியேட். கம்யூனிகேஷன் must be used to create. Communication must be used to avail. No. Communication must be used to spread the message. அப்போ spread the message. Spread பண்ணது மெசேஜ்ன்றது தான் அங்க ஆப்டா பொருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிடுறேன். Subtle means of communication must be used to spread the message of gender equality. First option. Female infanticide is the result of society's dash woman. Female infanticide என்னது? பச்சிளங் குழந்தைய வந்துட்டு சாகடிக்கிறது. சரிங்களா? குழந்தையெல்லாம் வந்துட்டு இப்ப பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா வந்துட்டு கள்ளிப்பால நீ குடிச்சு அதை வந்து சாவடிச்சு முடிச்சிடுறாங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து. இப்பெல்லாம் இல்ல, தேங்க் காட். பொம்பளைங்களன்னா ஒண்ணுமே இல்ல. சோ அத பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன நியூஸ். அது என்ன அப்படின்றது ஃபில்லர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. Female infanticide is the result of society's negligence இருக்கலாம். பட் சொசைட்டிஸ் நெக்லிஜென்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இது 2 டேஷ் பா, உங்களுக்கு சிங்கிள் டேஷா தெரியுது. ஆக்சுவலி இப்படி வரணும். ஓகே. நெக்லிஜென்ஸ் வித்னு வருமா? அனார்கி, கர்ஸ் சாபம் சொல்லாமா? சாபம் கிடையாது, அது அபாத்தி. சரிங்களா? பொம்பளை குழந்தைங்கள சாகடிக்கிறதுன்றது வந்துட்டு ரிசல்ட் ஆஃப் சொசைட்டியோட கல் நெஞ்சம், ஒரு உணர்வு இல்லா தன்மை. அது பேர் வந்துட்டு அபாத்தி. உணர்வே இல்லா தன்மை தான். சரிங்களா? அவங்க கல் நெஞ்சம் கொண்டவங்கன்றது அபாத்தி அப்படின்றது மீனிங். அப்போ சொசைட்டிஸ் அபாத்தி டுவர்ட்ஸ் உமனை பொறுத்த வரைக்கும் நம்பது டுவர்ட்ஸ் உமன். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 5th ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் வெரி சிம்பிள். இது மாதிரி ஒரு 4-5 லைன் நான் வந்து ஆக்சுவலி எக்ஸாம்ல நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இவ்வளவு சிம்பிளாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிக் பேரா ஒரு 10 to 12 லைன்ஸ் கொடுத்தாதான் வந்து அது வந்துட்டு 10 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு மரியாதை. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப ஹேண்டில் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சிம்பிளா தான் இருக்கும். இத கூட நம்ம பண்ண முடியலன்னா நம்ம வேஸ்ட் அப்படின்றது அர்த்தம். Rapists are not dash by law.
rapists are not afraid by law. அப்படியா? ரேபிஸ்ட்லாம் வந்துட்டு லாவை பார்த்து பயப்படுறது இல்லையா? ஆமா, பட் ஆப்டான வேர்டை கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். rapists are not deterred by law. deterred என்னன்னு ஃபுல்லா படிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு சிம்பிளா ஓவர்வியூ, சின்ன லைன், சின்ன பேரான்றதுனால ஃபுல்லா படிச்சிடுறேனே. rapists are not by law. This is because the very of the crime that it has to be that the rape was without the willful of the victim. This is which the is very often true. Okay. ஆக்சுவலி ரேபிஸ்ட் பொறுத்த வரைக்கும் லால, அதாவது நம்ம ஜுடிஷியல் லால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆதாரம் இல்லாம யாரையும் தண்டிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ப்ரூஃப். நீங்க வாழ்றதுக்கு ப்ரூஃப், நீங்க சாப்பிட்றதுக்கு ப்ரூஃப், நீங்க லவ் பண்றதுக்கு ப்ரூஃப், நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு ப்ரூஃப், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருந்தாதான் ஒத்துக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேபிஸ்ட் வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது இன்சிடென்ட் எதனா நடக்குதுன்னா அந்த பொண்ணோடைய, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோடைய சம்பந்தத்தோட நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தீர விசாரிச்சு அதுக்கப்புறமா தான் தண்டனை கொடுப்பாங்களாம். அதுக்கு நம்மளுக்கு ஆதாயம் என்ன, விக்டிம், அதாவது அதுக்கு வந்து எதனா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்ச பிறகுதான் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்களாம். அதுக்காக வந்துட்டு ரேபிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு தண்டனைக்குரிய குற்றம் இல்லை அப்படின்றத சொல்ல வராங்களா என்ன அப்படின்றதான் இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ரேபிஸ்ட் ஆர் நாட் டிட்டர்டு பை லா. ரேபிஸ்ட் வந்துட்டு லாவால வந்துட்டு தடை செய்யப்படவில்லை. எப்போனா, ஏன்னா திஸ் இஸ் பிகாஸ் தே ஆர், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. the very definition of the crime, குற்றவாளி இருக்கா இல்லையா, crime, அடுத்த கொஸ்டின் டெஃபினேஷன் முடிச்சாச்சு. crime, third question, stipulates அவன் சொல்லணும். சரிங்களா? ப்ரூஃப் பண்ணும். to say stipulates that it has to be fifth question எங்க போச்சு, conclusively அப்படின்றது வரணும். it has to be conclusively. okay, it has to be conclusively. அடுத்த question தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது மூவ் பண்ணுமே. conclusively established that the rape was without the willful. அப்போ without willful 66, அதான் சொல்றேனே, without willful consent of the victim. பாதிக்கப்பட்டவங்களுடைய விருப்பத்தோட நடந்துச்சா இல்லையா அப்படின்றது consent. next, this is a condition which this is the condition. second, this is the condition which the rapist is very often. no, this is the condition which the victim, பாதிக்கப்பட்டவர், is very often 69, very often unable to, ஒரு சில டைம் வந்துட்டு அவங்களால ப்ரூஃப் பண்ண கூட முடியாது அப்படின்றத சொல்றாங்க. unable to prove. okay, that's it. சின்ன பேசேஜ், அதனால நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு புரிஞ்சிருக்குன்றதுனால லா பேஸ்டு வேர்ட்ஸ் எல்லாம் என்ன, லீகல் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஓகே, அடுத்த பேசேஜ் போலாம், அடுத்த கொஸ்டின் போலாம். என்ன கேட்டிருக்காங்க? 71. ஓகே, 71 என்னப்பா கேட்டிருக்காங்க? rearrangement of sentences. எத்தனை கேட்டிருக்காங்க? 1 2 3 4 5
6. ஓகே, 6 சென்டென்ஸ் கொடுத்துட்டு கரெக்டா ஆர்டரா நம்ம பிளேஸ் பண்ணணும். ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் எப்படி பண்ணணும்? ஜெனரல் இன்ட்ரோ, அடுத்தது பர்டிகுலர் இன்ட்ரோ, அதனுடைய டிஸ்கஷன், கன்ஜங்ஷன், இத வந்துட்டு பேரிங், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இங்க. ஓகே, இங்க பார்க்கலாம். சம் அதர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருமா? சம் அதர்ஸ் லைக் த யூரோப்பியன் நேஷன். அப்ப ஃபர்ஸ்டே வந்து சம் அதர் சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு உள்ள பேசியிருக்காங்க. மெனி அதர்ஸ், சம் அதர் கிடையாது. இது ஒண்ணா பண்ணலாமே. சம் அதர்ஸ் இப்ப தெரியலனா வந்து பேர் பண்றதுல எது அப்படின்றத எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பேர் பண்றது. இப்ப சம் அதர்ஸ் லைக் த யூரோப்பியன் nations have a low birth rate and a low death rate. Many others have a high birth rate with a low death rate. Some other, many other. இது ரெண்டு ஒரு பேர், பட் எங்க வரும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் வராது, பட் ஒரு பேர். அத ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். Different countries show different patterns of growth. ஓகே, இது எதை பத்தி பேசியிருக்காங்க? Some have a high birth rate and still have a high death rate. Okay, compared to this in Europe, the growth rate is low. The developing countries show the most rapid growth rate. ஒரு கண்ட்ரியோட வந்துட்டு growth rate, death rate என்ன, birth rate என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனுடைய இன்ட்ரோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க சம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. கம்பேரிசன் இருக்கு. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஷோ த மோஸ்ட், இதெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வராது. டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஷோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் growth பத்தி தானே பேசியிருக்காங்க. சோ அதனுடைய இன்ட்ரோவா தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஷோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் growth. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக் வரலாம். So, general, see, some have a high birth rate and still have a high death rate. இங்க பாத்தீங்கன்னா பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் லோவா போகுது, ஹையா போகுதுன்னு ஸ்பெசிபிக்கா யூரோப் நேஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பட் இதனுடைய ஜெனரல் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? சம் ஹாவ் அ ஹை பர்த் ரேட் அண்ட் ஸ்டில் ஹாவ் அ ஹை டெத் ரேட். அப்ப இது சொன்ன பிறகுதானே நீங்க ஸ்பெசிபிக்கா உள்ள போக முடியும். அப்போ வந்து DCD. ஓகே, இதான் வந்து ஜெனரல் இன்ட்ரோ, இது ஸ்பெசிபிக் இன்ட்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. CD. அதுக்கப்புறமா D சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த டெத் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹையா இருக்கா லோவா இருக்கும் போது நம்ம இங்க ஏக்கு வந்தா ஏ வரும்போதே பேர் கிடைச்சிருச்சு. CDAB வந்துருச்சு. ஓகே, CDAB வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்றத பாத்துக்கலாம். Compared to this in Europe, the growth rate is low. The growth rate is low. The developing countries show the most rapid growth rate. Growth rate பத்தி பேசிட்ட பிறகுதான் வந்துட்டு நீங்க growth rate லோவா ஹையான்னு போகணும். அதனால F. சரியா? F. The developing countries show the most rapid growth rate. அதுக்கப்புறமா compared to this in the growth rate in Europe, the growth rate is low. யூரோப்ல வந்துட்டு growth rate லோவா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ஆர்டர். நீங்க பண்ணும்போது இப்படிதான் பண்ணணும். பேராகிராஃப் கொடுத்தோம்னா அதனோட அப்ரோச் நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா கன்ஜங்ஷன் பேஸ்டு, however, therefore, சரிங்களா? இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்றது பேராகிராஃப் வரும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேசேஜ் இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இதனுடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா CDABEF. இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்கலாம். Which will be the last sentence in the para? Paraல எது? E தான் வந்துட்டு last. அடுத்து which will be the first? C தான் வந்துட்டு first. Which will be at second place? D. அடுத்து which sentence will come fifth placeல எது இருக்கு? F. ஓகே, அடுத்து தேர்ட் எதுப்பா? A. ஓகே, 5 क्वेश्चन அழகா ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க?
ஸோ ரீடிங் சாரி அது பேர் என்ன, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் சிங்கிள் எரர் பார்க்கலாம். It has almost become. It has almost become கரெக்டா? It has almost become axiomatic. Axiomatic அப்படின்னா என்னப்பா? Axiomaticனா unable to unquestionable அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? Unquestionable. அதுக்கு வந்துட்டு axiomatic, question பண்ண முடியாத ஒன்று. To stress the technology is not neutral. It has, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்லாம் டு ஸ்ட்ரெஸ் கரெக்டா இருக்கு. ஆக்சியோமெட்டிக் ஸ்பெல்லிங்கோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. த டெக்னாலஜி இஸ் நாட் நியூட்ரல். செகண்ட் ஆர்டர் எல்லாம், செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஆர்டர் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் எரர். இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆர்டர், சரிங்களா, வேர்டோடைய ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு, அதுதான். இட் ஹாஸ் பிகம் ஆல்மோஸ்ட்னு வரணும், சரிங்களா. ஆனா வந்துட்டு இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் பிகம்ன்றது வந்துட்டு இல்ல. ஏன்னா வந்துட்டு ஆக்சியோமெட்டிக்னு ஒரு வேர்டு, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆக்சியோமெட்டிக் டு ஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்லணும். அப்போ இட் ஹாஸ் பிகம் ஆல்மோஸ்ட் ஆக்சியோமெட்டிக் டு ஸ்ட்ரெஸ் தட் டெக்னாலஜி இஸ் நாட் நியூட்ரல் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்போ இட் ஹாஸ் பிகம் ஆல்மோஸ்ட் அப்படின்றத எழுதணும். ஆர்டர் சேஞ்ச்டு, ஃபர்ஸ்ட் ஒன். All national governments have at one time or at the other dealt with these kinds of policies. Okay. Dealt. D-E-L-T. D-E-A-L-T. Dealt-na என்னப்பா? Handle. சரிங்களா? ஹேண்டில் பண்றது, கையாளுறது. அதுக்கு வந்து dealt with these kinds of policies. இங்க எல்லாம் கரெக்டா இருக்கு. ஃபோர்த் பார்ட் எரர் கிடையாது. ஆல் நேஷனல் கவர்மெண்ட்ஸ், இதுவும் எஸ் ஃபார்ம், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஹேவ் ஃபாலோ இருக்கு. அட் ஒன் டைம், ஹேவ் அட் ஒன் டைம் ஆர் ஹேவ் அட் ஒன் டைம், அதுவும் கரெக்ட். செகண்ட் பார்ட்டும் கரெக்ட். தேர்ட் பார்ட் இங்க பார்க்கும்போது இப்படிதான் வந்து பார்ட் பை பார்ட் பாருங்க, எரர் அழகா மாட்டோம். ஆர் at the other, இங்க பாத்தீங்கன்னா ஆர் கரெக்ட். அட்னு சொல்லியாச்சு இல்லையா, at one time or the other, or the otherன்னு வரணும். or at the otherல at one time, exact specific representation, அதுக்கு தான் at யூஸ் பண்ணணும். இங்க வந்துட்டு or the otherன்னு சொன்னாவே போதும். or the other to handle withன்னு சொல்றதுக்கு dealt withன்னு சொன்னா போதும். dealt with these kinds of policies. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இங்க at வரக்கூடாது, தூக்கிருங்க. தேர்ட் பார்ட்ல at தூக்கிருங்க. ஓகே. அடுத்து, he developed certain measures and indicators to determining, க்கு அப்புறம் என்ன வரணும், to determine the standards for known error. இது 2 plus v1 ஃபார்ம். இங்க வந்து ing ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது, 2க்கு அப்புறம் v1 தான் யூஸ் பண்ணணும். Okay, determine. Okay, D-E-T-E-R-M-I-N-E, determine, to determine. The country has made considerable progress in the sphere of education over the past 4 decades. The country has made considerable progress in the sphere of education over the past 4 decades. No error. Let us for once hope that the government pronouncements are translated towards action. Directed towards அப்படின்னா ஓகே, பட் இங்க translated towards கிடையாது, translated into action. Okay, preposition based error. Translated into. Completed. Next என்ன கேட்டிருக்காங்க, reading comprehension. Reading comprehension செம குட்டியா இருக்கலாம், இதை முடிச்சிடலாமா?
இல்ல வந்துட்டு ஈஸியா இருக்கிறத முடிச்சுட்டு இங்க வரலாமா? ஈஸியா இருக்கிறத முடிச்சிடலாம். 5 கொஸ்டின். இது வந்து 15 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா இனிஷியல்ல 15 கொஸ்டின் பாத்துக்கலாம். இப்போ 30 கொஸ்டின் முடிச்சாச்சு. இன்னும் 5 கொஸ்டின் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 15 கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி தாரேன். 96. ஓகே. இங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா இதுல பாத்தீங்கன்னா வொகாபுலரி நம்ம வந்துட்டு மீனிங்ஸ் ஆப்போசிட் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேர்டுக்கு வந்துட்டு மீனிங்ஸும் தெரிஞ்சிருக்கணும், ஆப்போசிட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா அழகா வந்துட்டு கொடுக்கலாம். இங்க வந்துட்டு 4 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதனுடைய பேர் ஒன்னு பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஏபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏபி ரெண்டுமே வந்துட்டு இதுவும் சேம் மீனிங் கொடுக்கணும். நியர்லி சேம் இருந்தா போதும். எக்ஸாக்ட் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நியர்லி சேம். சரிங்களா? இங்க வந்து சேம் மீனிங்கா இருந்தா போதும். இல்லனா வந்துட்டு இது மீனிங்ஸ் இது ஆப்போசிட். அது ரெண்டு பேரா இருக்கணும். அது மாதிரி எந்த பேரு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசார். பிசார்னா என்னப்பா? பஜாரி. அது கிடையாது. பஜாரி கிடையாது. இது பிசார். பிசார் அப்படின்னா டிஃப்ரெண்ட். சரிங்களா? வித்தியாசமா இருக்கிறதுக்கு பிசார்னு பேர். அடுத்தது அஃபென்சிவ். யூஷுவல் வித்தியாசமா இருக்கிறது யூஷுவலா. என்ன என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு டிஃப்ரெண்டா வந்துட்டு ட்ரெஸ்ல வந்திருக்க, யூஷுவல் ட்ரெஸ் இல்லாம டிஃப்ரெண்டா வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அப்போ வந்துட்டு பிசார் யூஷுவல். ஏசி பேர் எடுத்துக்கலாமா? ஏசி பேர். ஓகே. ஏ அண்ட் சி ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்தது டிமினிஷிங் அப்படின்றது மங்களா இருக்கிறது இல்லைன்னா மந்தமா இருக்கிறது. மங்களா அப்படின்றது. பிளீசிங் அப்படின்றதுக்கு வந்துட்டு மகிழ்ச்சியா அப்படியே பிரைட்டா இருக்கிறது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஏ அண்ட் சி இது வந்துட்டு ஆப்போசிட் பேர்ஸ். சரிங்களா? மங்களா இருக்கிறது இல்ல மந்தமா இருக்கிறது. பிளீசிங் அப்படின்றதுக்கு மகிழ்ச்சியா பிரைட்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பிளீசிங். ரெண்டத்தையும் நம்ம இருக்கு ஏ அண்ட் சி அகைன். சோக்டு ஊற வைக்கிறது, ஃபோல்டட் மடிக்கிறது, சோக்டு ஊற வைக்கிறதுக்கும் மடிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரிங்களா? கிரப்பினா என்னப்பா? ஊற வைக்கிறாங்க, துவைக்கிறாங்க, அலசுறாங்க, காய வைக்கிறாங்க, அவ்வளவுதானா? எதுவும் மேட்ச் ஆகல. கிரப்பி எடுத்துக்கோங்க. கிரப்பிக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்க கிரப்பி அப்படின்னா வந்துட்டு டர்ட்டி. சரிங்களா? அழுக்கா சுத்தம் இல்லாம இருக்கிறது டர்ட்டி. வாஷ்டு சுத்தம் படுத்துறது. டர்ட்டியா இருக்கு, வாஷ் சுத்தம் பண்ணிருக்கு அப்படின்றப்போ கிரப்பி, டர்ட்டி, வாஷ்ட். சிடி பேர். சிடி எங்க? தேர்ட். அடுத்தது ஓகே ஓகே. பிரேசிங், இன்விகரேட்டிங். இன்விகரேட்டிங் அப்படின்னா எனக்கு பிரேசிங். ஓகே. டுவெல்லிங், டிப்டிங். இன்விகரேட்டிங் அப்படின்னா எக்ஸலரேட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதுனா என்ன? அதுவும் தெரியாது எனக்கு மீனிங். அதுக்கு ஒண்ணும் இல்ல. டு மேக் எந்தூசியாசம். சரிங்களா? மகிழ்ச்சி ஊட்டுறது. சரிங்களா? நம்ம வந்துட்டு மகிழ்ச்சிய நம்ம வந்து டு மேக் ஹாப்பி. சிம்பிளா சொல்லணும்னா டு மேக் ஹாப்பி. சரிங்களா? டு மேக் எந்தூசியாசம். ஓகே. உற்சாகப்படுத்துறது. சிம்பிளா சொல்லணும்னா உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்துறது அப்படின்றதுக்கு இன்விகரேட்டிங். அதே மீனிங் தான் பிரேசிங் அப்படின்றது வரும். சரிங்களா? மேக் ஹாப்பி இல்லைன்னா வந்து உற்சாகப்படுத்துறது அப்படின்றது அர்த்தம். அப்போ சேம் மீனிங். ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த இங்க வந்துட்டு சாமிங் அழகா இருக்கு. சாமிங்கா இருக்காங்க. அக்லியா இருக்காங்கன்னா பேர் எடுத்துக்கலாம். அது கிடையாது. பிளாசிட். பிளாசிட்னா என்னப்பா? சாந்தமா இருக்காது. பிளாசிட்னா வந்துட்டு சாந்தம் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு வந்து காம் அதுவும் வந்துட்டு அமைதி தானே. சாந்தி அமைதி இதெல்லாம் ஒண்ணு தானே.
B and D. B and D pair எங்க இருக்கு? B and D. Fifth option. Okay? 100 question completed. அப்படியே மூடிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு அப்படியே வாங்க. நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன பார்க்கணும்? நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, கஷ்டமான கொஸ்டினை வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்றதுலதான் நம்மளோட திறமையா இருக்கு. 81 to 95. அப்ப 81 தான் இருக்கும். கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம படிக்க போறோம். ஃபுல்லா படிச்சிடலாமா இல்ல வந்துட்டு ஷார்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாமா? வாடி, இவ்வளோ படிச்சாதான் வந்துட்டு நம்ம 15 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு, இல்ல 5 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி அப்ரோச் பண்றது? கொஸ்டின்ஸை பார்த்து பாருங்க. எதெல்லாம் வந்துட்டு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டினோ அதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம், லாஸ்டா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். சரியா? வாட் இஸ் த பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி என்பிஓஸ்? ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸை படிக்க போறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான், நான் ஃபுல்லா படிக்கல. ஆக்சுவலி என்னுடைய மெத்தட் என்னன்னா வந்துட்டு பாப்பீங்கன்னா, இப்போ பேசேஜ் இருக்கா, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப், ஒரு சிம்பிள் பேசேஜ்ல ஓகே, ஒரு பேசேஜ்ல ஒரு 7 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 7 பேராகிராஃபையும் ஃபுல்லா உட்காந்து படிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் பாத்தீங்கன்னா இது. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிப்பேன். அடுத்தது இத ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிப்பேன். அடுத்தது இத ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா அது வரைக்கும் தான் படிப்பேன், அதுக்கு மேல படிக்க மாட்டேன். அது பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி there was a certain wariness if not suspicion about what these NPOs were doing, அவ்வளவுதான். அடுத்தது but as usual with government the right hand does not know அப்படின்றத வந்துட்டு anyway அது வரைக்கும் படிப்பேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் எது அப்படின்றத பார்ப்பேன், அதுக்கு கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் கொடுப்பேன். பட் லாஸ்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாவே படிங்க. சரிங்களா? லாஸ்ட் பேசேஜ படிங்க. லாஸ்ட் பேசேஜ் படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப், லாஸ்ட் பேராகிராஃப், இதை படிக்கும் போது ஆத்தர் கன்க்ளூட்ஸ், ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஏன்னா இங்க வந்து கேட்கறது பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் ஆஃப் த பேசேஜ், ஜிஸ்ட் ஆஃப் த பேசேஜ், இல்லைன்னா இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அது நான் வந்துட்டு எல்லாத்துலயும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த பேசேஜ் இப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எல்லாத்துலயும் வந்துட்டு எல்லா பேராகிராஃப்லயும் ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிக்கிறப்போ என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குமா? ஆப்ஷன்ஸ்ல ரிலேட்டட் எதனா இருக்கும் இல்லையா, அதை கொடுக்கலாமா? டைட்டிலும் கொடுக்கலாமா? அடுத்தது ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பேசேஜ் படிச்சுட்டு லாஸ்ட் சொல்லும் போது ஓகே, லாஸ்ட் பேரா ஃபுல்லா படிக்கும் போது நம்மளுக்கு இதுதான் சொல்ல வராங்கன்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்களா? கண்டிப்பா முடியும். அதுதான் வந்துட்டு நம்மளோட திறமை. அதுக்குதான் இது மாதிரி பெருசா பேசேஜ் கொடுத்துட்டு நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ற அப்படின்றத கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்துடுறீங்களா? What is the basic objective of the NPO? What is the problem with the government institutions working in the field of social development? What has it been said that most of the inspection reports are flights of fancy rather than factual? How can we ensure sincerity and responsibility among people who handle government organizations working in the area of social development? Which of the following is true in the context of the passage? So இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்னப்பா பண்ணுவீங்க? Which of the following is true in the context of the passage? கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா டைம் இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது ஃபுல்லா படிச்சாதான் வந்துட்டு எது உண்மையா சொல்ல வராங்கன்றது தெரியும். ஓகே,
அதனால இது லாஸ்டாவே கொடுங்க. இதுல நம்ம ஆர்டர் ஃபாலோ பண்றோம். அந்த 5 கொஸ்டின்லயும் நம்ம ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்கணும். எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. What do you mean by the expression as is usual with the government the right hand does not know what the left hand is doing? ஓகே, அதாவது இந்த கைக்கு கொடுக்கறத இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, which of the following seems to be concern of the author? ஆத்தர் வந்து எதை கன்சர்ன் பண்றாரு இதுல படிச்சாதான் தெரியும். which of the following is false in the context of the passage? இதுல எது தப்பு? இதுவும் வந்துட்டு நீங்க டக்குன்னு எடுத்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு irrelevant-ம் இருக்கும், பேசேஜ்ல கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு சின்ன இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50% people are working with NPO எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 50% கொடுத்துருக்க மாட்டாங்க, 51% கொடுத்துருப்பாங்க. அப்ப ராங் பாத்தீங்கன்னா அதான் இருக்கும், மத்தது irrelevant-ஆ இருக்கும். 30% people are not working in NPOs அப்படின்னு கொடுத்தாங்கன்னா irrelevant டோட்டலா இருக்கிற irrelevant ஆப்ஷனை நம்ம தூக்கக்கூடாது ஃபால்ஸ்ன்றதுக்கு சரிங்களா. நம்ம என்ன சூஸ் பண்ணணும், இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறது இங்க வந்து தப்பா சொல்லியிருப்பாங்க சரிங்களா. பேசேஜ்ல இருக்கிறது தான் தப்பா சொல்லியிருப்பாங்க, சம்மந்தமே இல்லாம ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, இங்க என்ன கொடுத்துருங்க, பேசேஜ்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் எதுன்னு கேட்டுக்கிறாங்க, டோட்டலா வந்துட்டு வேற எதுனா இன்சர்ட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா சேம் மீனிங் ஃபேன்சி, இது 1 2 இங்க என்ன கேட்டிருக்காங்க மீனிங்ஸ் தெரிஞ்சதுன்னா பண்ணலாம். இது மீனிங்ஸ் 2 3 4. ஓகே, ஆப்போசிட் மீனிங்ஸ் ஆப்போசிட் கேட்டிருக்காங்களா. ஓகே, 6 கொஸ்டின் 15 கொஸ்டின்ல 6 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மீனிங்ஸ் ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு மீனிங் ஆப்போசிட் தெரியும் அப்படின்னா டைரக்டா அந்த 6 கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. தெரியலன்னா வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடா வேர்ட்ஸ் சூட்டபிள் வேர்ட்ஸ் இங்க பொருந்துமா பொருந்தாதா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, 15 கொஸ்டின்ஸ்ல 6 போச்சுன்னா 9 வந்துட்டு பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலயும் நம்ம பாத்தீங்கன்னா 6 9. ஓகே, இப்ப எப்படி பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த 6 முடிச்சுட்டு அப்புறம் 9ல வரலாமா. எங்க வந்திருக்காது 80 ஃபேன்சி. இது என்னப்பா மீனிங், இது இந்த வேர்டுக்கு ஃபேன்சி இது நம்மளுக்கு தெரியாது, இது பேசேஜ் படிச்சாதான் தெரியும். ஓகே, choose the word which is in the same in meaning as the word given in bold passage. ஸ்பான்னா என்ன, ஸ்பான்னா எனக்கு மீனிங் தெரியும். ஸ்பான்னா வந்துட்டு முளைத்த அப்படின்னு அர்த்தம். இது பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. முளைத்த அப்படின்றது ப்ரொடியூஸ்டு சரிங்களா. ஸ்பான் மீனிங் முளைத்த. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் கிடையாது, டிக்ளேர்டு கான்செப்டுவலைஸ்டு கிடையாது, ப்ரொடியூஸ்டு சரிங்களா. ஸ்பாண்ட் மீன்ஸ் ப்ரொடியூஸ்டு, முளைத்த தமிழ் மீனிங். அதுக்கு ரிலவென்டான ஈக்குவலண்டான வார்த்தை மீனிங் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு இருக்கு, அதை தூக்கிடலாம் சரியா. அடுத்தது ரெடிக்யூலஸ். ரெடிக்யூலஸ்னா என்னப்பா, நிறைய பேருக்கு தெரியும். என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, கேலியும் கிண்டலுமா இருக்கு, ரெடிகுலஸ், இட் இஸ் ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு வேற எதனா ரெடிகுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. அபத்தமான, அபத்தமான தமிழ்ல வந்துட்டு இதுக்கு இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா அபத்தமான அர்த்தம். ஓகே, இங்க கேட்டிருக்கிறது மீனிங் தான், அது சேம் வேர்டு பாத்தீங்கன்னா அப்சர்ட்.
அப்சர்டுக்கும் அபத்தமான அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, தட்ஸ் ஆல். வேற எதனா பார்க்கலாமா? கேசிஸ்ட்ரி. கேசிஸ்ட்ரி சரிங்களா? கேசிஸ்ட்ரினா என்னப்பா? CASUISTRY. கேசிஸ்ட்ரி. அதுக்கு இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வேர்டுக்கு வந்துட்டு 2-3 மீனிங் வரும். இந்த இடத்துல எந்த மீனிங் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கேசிஸ்ட்ரிக்கு வந்துட்டு நான் மீனிங்ஸ் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். அதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் நல்லா கிளவர், ஆனா என்னுடைய கிளவர்னஸை வந்துட்டு தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்றேன் சரிங்களா? மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அது பேர் வந்துட்டு கேசிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன படம் பார்த்துருப்பீங்க? அந்த பிதாமகன் படத்துல வந்து சூர்யா கட்டைய உருட்டுவார் இல்லையா? மத்தவங்கள வந்துட்டு அவர் செம புத்திசாலி, பட் வந்து ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த படத்துல. சரியா? அது வந்துட்டு கேசிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் பாத்தீங்கன்னா நுணுக்கமான. ஓகே, நுணுக்கமான ஒன்றுக்கு வந்து கேசிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு சேம் மீனிங் பாத்தீங்கன்னா சஃபிஸ்ட்ரி. சஃபிஸ்ட்ரி கேசிஸ்ட்ரி ஒண்ணுதான். நுணுக்கமான, நுட்பமான அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? மீனிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் ஒண்ணு. அதாவது இத வந்துட்டு இன்னொரு விஷயத்த கூட பயன்படுத்தலாம். ஒரு விஷயம் நிறைய ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அதை வந்து சால்வ் பண்றதுக்கு என்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறேன் அப்படின்றது, ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் கேசிஸ்ட்ரி. அது ப்ராப்ளம் சால்வ் ஆனா நல்லது அப்படின்னு நினைச்சா. ஓகே, சோ அடுத்தது போலாமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நுட்பம், நுணுக்கம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஆப்போசிட் இன் மீனிங். ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கேலோஸ். கேலோஸ். கேலோஸ்னா வந்துட்டு முரட்டுத்தனமானன்னு அர்த்தம். சரிங்களா? முரடன், கேலோஸ், முரட்டுத்தனமான. சிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னா கருணை, இரக்கம், அதெல்லாம் வந்துட்டு சிம்பத்தட்டிக்ல வரும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட். சரிங்களா? இங்க வந்து முரட்டுத்தனமான, இங்க வந்துட்டு ஆப்போசிட் சிம்பத்தட்டிக். ஓகே, அடுத்து ஸ்லோவன்லி. அதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா கேர்லெஸ்ஸா இருக்கிறது. சரிங்களா? ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஸ்லோவன்லி அது மீனிங். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கேர்ஃபுல். என்ன வேணும்? கேர்ஃபுல் தானே வேணும். அடுத்தது வெர்போஸ். வெர்போஸ்க்கு மீனிங் பாத்தீங்கன்னா யூஸ் மோர் வேர்ட்ஸ். சரிங்களா? ஒரு வந்துட்டு மோர் தென் எனஃப் வேர்ட்ஸ். இப்ப தேவைக்கு அதிகமா வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு வெர்போஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப சொல்லாத, சிம்பிளா சொல்லு. அதிகமா வந்துட்டு நீ இதுக்கு பேசிக்கிட்டே போற அப்படின்னு சொல்லுவாங்க. தேவைக்கு அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு வெர்போஸ் என்று அர்த்தம். அத பாத்தீங்கன்னா இங்க ஷார்டன். ஆப்போசிட் தானே? ஷார்டன் கொடுக்கலாமா? ஷார்ட், சுருக்கமா சொல்லு அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னொன்னு எடுத்தது கன்சைஸ். சரிங்களா? எனக்கு தேவையான வார்த்தை தான், பட் சிம்பிளா கன்சைஸ் பண்ணி சுருக்கி சொல்லு. பட் சொல்லணும், அந்த வார்த்தையை இங்க சொல்லணும். ஷார்ட் எது வேணா இருக்கலாம், பட் இங்க வந்துட்டு நம்ம சொல்லணும்ன்றத சொல்லியிருக்காங்க. வார்த்தையை சுருக்கி சொல்லுன்னும் போது கன்சைஸ் பண்ணி சொல்லணுவாங்க இல்லையா? அப்ப கன்சைஸ் தான் இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் வேர்ட். ஷார்ட் இருந்தாலும் கன்சைஸ் தான் பொருத்தமான ஆன்டனிம். அவ்வளவுதான்ப்பா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பேசேஜ் பார்க்க போறோம். பேசேஜ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படிச்சிருவோம். படிச்சுட்டு நம்மளால முடிஞ்சதுல ஆன்சர் பண்ணலாம். In the years on picked one's way through the bureaucratic mass, one discovered what is a major and most heartening aspect of the development work being done in the social sector.
the work done by a number of non-profit organizations. These NPOs, non-profit organizations க்கு NPOs ன்னு சொல்லிருக்காங்க. These NPOs brought to the work they did a sense of dedication or commitment and an enthusiasm fueled by their determination to improve the condition of their fellow citizens in whichever field they were working. Okay, போதும். அடுத்தது some started schools and colleges, some centers of various crafts and skills, others set up centers for the care of nursing, others போதும். Inspection is rare, which means they can go on working in the slovenly. Slovenly na என்னன்னு சொன்ன careless manner. Okay, next, initially there were a certain wariness, if not suspicious, about what these NPOs. But as is usual with government, the right hand does not know what the left hand is doing. இப்போ நம்ம படிச்சோம் questions எது first படிச்சோம், இது மாதிரி ஒரு questions பார்த்தோம். நம்ம questions first பார்க்கும்போது அந்த passage படிச்சுட்டா அதுக்கான questions answer பண்ணலாம் இல்லையா? சரிங்களா? அப்போ இந்த passage ஃபுல்லா படிங்க. But as is usual with government, the right hand does not know what left hand is doing or does something else anyway. A determined effort is being made, believe it or not, to make these volunteer agencies, which do not work for profit, pay income tax. That most parasitical of organizations, the Planning Commission has spawned an advisory group headed by the Professor Shaw, which has, like most such groups, put together a report based on the ridiculous notion that if you make it fat enough, either no one will read it or they will read only when you want them to, and you will have spent a nice long time at government expense producing this large amount of paper. Okay, அடுத்தது போயிடலாம். If this had been last para தானே? Okay. If this had been the usual kind of advisory group report, it would not have merited notice. Unfortunately, it deals with a topic which makes it nasty as it is verbose. The report argues if one dredges out anything like coherence from its depths, that there are two kinds of non-profit organizations. If an NPO gets over 90% of its fund from donation, it's called a donative NPO. If it gets less from donations, it should be taxed like any other association of persons. So if an NPO runs a school where its revenue from, say, fees or more than more man கொடுத்திருக்காங்க, more than 10%, it has to pay tax. This advisory group has justified this with a piece of astonishing casuistry. Now, many schools run by NPOs get government grants. If this stupid recommendations of the advisory committee were to be accepted, the NPOs would make sure their revenues from other sources will never cross 10%. They would demand all the rest from government, since if they raised any more, the government would take it any by way of tax. என்னப்பா சொல்லியிருக்காங்க பேசேஜ்ல? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பேரா படிங்க,
அதுக்கப்புறமா லாஸ்ட் பேரா ஃபுல்லா படிங்க. நடுவுல ஒரு சில பேசேஜோடைய ஸ்டார்டிங் லைன் மட்டும் படிச்சு போதும். இது என்ன சொல்ல வராங்க? அதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து தெரியுமோ கொஸ்டின்ஸ அத மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, என்பிஓஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்கள பத்தி தான் பேசியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு சில ட்ரஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரஸ்ட் வச்சிருக்காங்கன்னா வந்துட்டு, அவங்க நல்ல ஒரு மனசோட தான் ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்கலாம் ஃப்ரீயாவே எஜுகேஷன் குடுக்குறாங்க. நான் ட்ரஸ்ட் மூலியமா படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நெறைய ஸ்கூல்ஸ்ல ட்ரஸ்ட் மூலியமா படிக்க வைக்கிறாங்க. என்பிஓஸ். ஸோ அவங்க மட்டும் இல்ல, நர்சிங் கேர் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்லியிருந்தாங்களே என்பிஓஸ் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்துட்டு ரன் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயத்துல நல்ல விஷயம் செயல்கள செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு டாக்ஸ் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்ல ஒரு கமிட்டி வந்துட்டு, இவங்களுக்கு வந்து எங்க இருந்து ஃபண்ட் வருது அப்படின்றத பாருங்க. அந்த ஃபண்ட் வந்துட்டு சர்டைன் பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபண்ட் வந்துட்டு பெர்சன்டேஜ்க்கு மேல மீறி போச்சுன்னா, அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். அவங்கள வந்து புடிக்கணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். நீங்க பணம் வந்துட்டு வர்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு. சரிங்களா? ஒரு நல்ல விஷயம் செய்றவங்க கிட்ட வந்துட்டு இவங்கள புடிக்கணும் அப்படின்றது ஒரு நல்லது இல்ல அப்படின்றத சொல்ல வராங்க இந்த பேசேஜ்ல. ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா, என்பிஓஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்துட்டு டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. ஃபுல் ஃபிளட்ஜ்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. அவங்க யாரெல்லாம் வந்துட்டு ஃபுல் ஃபிளட்ஜ்டா ஒர்க் பண்ண முடியும்? நான் வந்துட்டு ஒரு கைண்ட் ஹார்ட்டடா இருந்தா தான் வேலை செய்ய முடியும். இதுவே வந்துட்டு கவர்மெண்ட் செக்டார்ல இருக்காங்க, இல்ல வேற ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அத வந்துட்டு ரன் பண்ண முடியுமா? முடியாதா? அத பத்தி இந்த பேசேஜ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம பார்ப்போம். கொஸ்டின்ஸ் எவ்வளோ ஆன்சர் அட்டெண்ட் பண்ண முடியுதுன்னு. First question, what is the basic objective of the NPOs? To coordinate with the government department working in an area of social development. அப்படியா? To ensure the protection of fundamental rights இல்ல. To build trust and confidence among அதுவும் கிடையாது. To create just atmosphere in the country எதுவுமே கிடையாது. NPOs அவங்க வந்துட்டு உதவி பண்ற நோக்கத்துல வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க சொல்றதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கூட சேர்ந்து எதனா பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே கிடையாது. நன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். சரிங்களா? அடுத்தது what is the problem with government institutes working in the field of social development? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்துட்டு சோஷியல் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணனா என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தேர் ஸ்டாஃப்ஸ் ஆர் நாட் வெல் எக்யூப்டு டு ஸ்டாஃப்ஸை பத்தி பேசல. பர்சனல்ஸ் ஹேண்ட்லிங் த அஃபேர்ஸ் ஆர் நாட் ஹாஸ்பிட்டபிள் அண்ட் டெடிகேட்டட் இன் தேர் டியூட்டி. இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றவங்க சோஷியல் டெவலப்மெண்ட்காக, அதாவது சோஷியல் டெவலப்மெண்ட், ஏன்னா அவங்களும் சோஷியல் சர்வீஸ் பண்றாங்கன்னா ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் பண்ண முடியாது அவங்கள. ஏன்னா வந்துட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பர்சனல் ஹேண்ட்லிங் த அஃபேர்ஸ் ஆர் நாட் ஹாஸ்பிட்டபிள். சரிங்களா? விருந்தோம்பல் அவங்க பண்ண முடியாது. அண்ட் டெடிகேட்டட் இன் தேர் டியூட்டி அவங்கள டெடிகேட்டடா சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் ப்ராப்ளம் சொல்ல வராங்க. ஓகே. அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட். How can we ensure sincerity? 83 முடிச்சிட்டோமா? இல்ல. Why has it been said that most of inspection reports are flights of fancy rather than factual? இங்க பாத்தீங்கன்னா because it is written like a fiction, because it lacks a transparency, because it does not contain group reality. சரிங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நேம் சேக் பண்றாங்க. சரிங்களா? இன்ஸ்பெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அது உண்மையா இருக்கா, அதனுடைய உண்மையான நம்பகத்தன்மை இல்ல அப்படின்றத சொல்லாங்க. ஆதாரம் இல்லாம இருக்கு, அதனுடைய பேஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் இட் டஸ் நாட் கண்டைன் கிரவுண்ட் ரியாலிட்டி, அதுதான் இங்க சொல்ல வராங்க. How can we ensure sincerity and responsibility among people who handle government organization working in the area of social development? இது படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. பை ரிவார்டிங் இல்ல.
how can we ensure sincerity and responsibility among the people who handle government organization working in the area of social development? Sorry, by rewarding them for this good work, by providing them with adequate training, by providing them with proper, by punishing them for negligence, by punishing them for negligence. இது பேசேஜ்ல இருந்து தான் பார்த்துட்டு நம்ம எடுக்க முடியும். Which of the following is true in the context of the passage? எது உண்மையான கூற்று கருத்து சொல்லியிருக்காங்க பேசேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். Government run social development organizations are more effective than NPOs. No, NPOs do not look for monetary gain. Okay, அவங்க வந்துட்டு என்பிஓஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மணி நோக்கத்தில் வந்துட்டு அவங்க பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. மனிதநேயம் அந்த நோக்கத்துல தான் வந்துட்டு ஆர்கனைசேஷனை ரன் பண்றோம் அப்படின்றாங்க. அப்போ செகண்ட் தான், என்பிஓஸ் do not look for monetary gain while serving the people. What do you mean by expression as is usual with the government the right hand does not know? Right hand does not know, இந்த கை கொடுக்கறது இந்த கை தெரியக்கூடாது அப்படின்றாங்க இல்லையா, அது என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்? the functioning of the government is confidential. அப்படியா? the functioning of the government is a confidential matter. there is no mutual trust between two different governments. எதுப்பா? third, the government usually has little idea about what is going on in own circle. third point பாருங்க, the government usually has little idea about what is going on in its own circle. Okay, அவங்களுக்கு இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா the government usually has little idea. There is no enough idea about what is going on its own circle. என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்தது, which of the following seems to be concern of the author? It is unfair to tax the இப்ப பாத்தீங்கன்னா டாக்ஸ் வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கமிட்டி சொன்னா இல்லையா, அந்த கமிட்டி வந்துட்டு சர்டைன் அமௌண்ட் மேல உங்களுக்கு ஃபண்ட் வருதுன்னா வந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்க, டாக்ஸ் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்ல வராரு ஆத்தர். சரியா? அப்போ it is unfair to the tax the NPOs as it will mean punishing development. So first point தான் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஓகே, அடுத்தது, which of the following is false in the context of the passage? Voluminous reports prepared by committees or read by none. ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு யாருமே அந்த கமிட்டி வந்து படிக்கிறது இல்ல, அதுதான் வந்துட்டு இங்க ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது, choose the word which is the same in meaning as the word given in fancy. ஃபேன்சின்ற ஒரு வேர்டு இங்க இருக்கும், இங்க காசஸ்ட்ரி அது மாதிரி வந்து ஃபேன்சின்னு இருக்கும். அந்த இடத்துல என்ன மீனிங் கேட்டிருக்காங்க? ஃபேன்சி, ஃபேன்சினா என்ன? ஆடம்பரமான, அதுதானே? ஓகே, அதுக்கு சேம் மீனிங் கிடையாது, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மீனிங் வேறுபடும். இங்க பாத்தீங்கன்னா பேசேஜ்ல இதனோட மீனிங் பாத்தீங்கன்னா இமேஜினேஷன். பேசேஜ்ல மீனிங் இமேஜினேஷன். அவ்வளவுதான்ப்பா, பேசேஜ் கம்ப்ளீட்டட். நம்ம இந்த மீனிங்ஸ் ஆப்போசிட்ல பார்த்தாச்சு. ஸ்பாண்ட்னா என்ன சொன்ன, அது ப்ரொடியூஸ்டுன்னு சொல்லியாச்சு. கம்ப்ளீட்டட். ஓகே, ஒரு பேப்பரை வந்துட்டு நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இந்த பேப்பர் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பாருங்க, பார்த்துட்டு நீங்க இன்கேஸ் தெரிலனா வந்துட்டு எது வேணா உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பேப்பரை வந்துட்டு ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.